ஹலோ ஆல், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் செல்வா. நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஐ ஹோப் நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்க அப்படின்ட்டு ரொம்ப நாள் கழிச்சு லாங் வீடியோவில் மீட் பண்ணுறோன்னு நினைக்கிறேன். எஸ், எனக்கு இந்த டைமில் லாங் வீடியோஸ்லாம் எடுக்கிறதுக்கு ஒரு பெரிய எனர்ஜியே தேவைப்படுது. நிறைய பேருக்கு தெரியும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா நான் ஷார்ட் வீடியோவில் ஷேர் பண்ணியிருந்தேன் ஐம் ப்ரெக்னென்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோ எதை பற்றி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட இந்த ப்ரெக்னென்சியில் ஐ காட் மம்ஸ். அது இடையில மம்ஸ் வந்திருந்தது ஒரு 2 வீக்ஸ் பேக். மம்ஸ்னா என்ன அப்படின்னா, அது ஒரு வகையான அம்மை, இங்கே வீங்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி வந்திருந்தது. அதை பற்றி தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா மெட்டர்னிட்டியில் 6 months வீட்டில் தான் இருக்க போகிறேன். முடிஞ்சாலும் வீடியோஸ் போட ட்ரை பண்ணுறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் எனக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்க்கலாம். ஆஃபீஸில் நிறைய பேருக்கு சம்மர் ஸ்டார்ட் ஆன உடனே நிறைய பேர் மம்ஸ்ன்னு சொல்லிட்டு லீவ் எடுத்துட்டாங்க. ஸோ அந்த டைமில் என்னை ஹெச்ஆர் கூப்பிட்டு நீங்களே லீவ் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சஜஸ்ட் பண்ணாங்க. பட் நான் என்ன நினச்சேன் அப்படின்னா, லீவ் பேலன்ஸ் இருந்தால் அது நமக்கு இதுக்கப்புறம் ஃபங்க்ஷன்லாம் பண்ணணும், லீவ் எடுக்கணும், நிறைய தேவைப்படும் லீவ் பேலன்ஸ் அப்படிங்கிறதுக்காக இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவங்க சொன்னதுக்கப்புறம் ஒரு நாள் ஆஃபீஸும் போனேன். அதுக்கப்புறம் ஒரு நாள் லீவ் இடையில வந்துச்சு. ஸோ அந்த லீவில் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, வீட்டில் இருக்காமல் நான் கிளம்பி டி நகர் போனேன் பர்ச்சேஸ்க்காக. என் ஹஸ்பண்ட் கூட அவங்களுக்கு திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியிருந்துச்சு. வீட்லயே இருந்தா ஒரு மாதிரி இருக்கும், நமக்கு போர் அடிக்கும், ரொம்ப அந்த மூட் ஸ்விங்ஸுங்கிறது இன்னுமே எனக்கு இருக்கு. ஸோ அதனால நான் என்ன நினச்சேன்னா, வெளில போயிட்டு வரலாம், பெட்டராக ஃபீல் பண்ணேன் அப்படின்னு நினச்சி அவங்க கூட நானும் கிளம்பி போனேன். ஸோ அங்கே போனால் லீவுங்கிறதுனால பயங்கர கூட்டமாக இருந்துச்சு டி நகர். அந்த கூட்டத்தில் போனதுனாலயா என்ன அப்படிங்கிறது எனக்கு சரியாக சொல்ல தெரியல. பட் போயிட்டு வந்த உடனே நல்லா ஜூஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு ஜூஸ்லாம் குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு பார்க்குறேன். யூஸ்வலாக நான் கண்ணாடி பார்ப்போம்ல, அந்த மாதிரி பார்க்கும்போது போய் பார்க்குறேன், இந்த இடத்துல வீங்க ஆரம்பிச்சிருந்தது. லைட்டாக தான் வீங்க இருந்தது. பட் எனக்கு அப்படியே டிஃப்ரென்ஸ் என்னால் கண்டுபிடிக்க முடிஞ்சது என்னோட ஃபேஸில். என்னடா அது திடீர்னு வீங்க இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு. ஸோ ஆஃபீஸில் நிறைய பேருக்கு வந்திருக்குன்னு வேற சொல்லியிருந்தாங்களா. ஸோ அப்போ திடீர்னு இந்த மாதிரி வீங்கினோடனே எனக்கு பயமாயிடுச்சு. உடனே என் ஹஸ்பண்ட் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி இருக்கு, எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு புலம்ப ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு என்ன பயம்னா, எனக்கு வந்தது பிரச்சனை இல்லை, பட் இந்த டைம்ல பேபிக்கு ஏதாவது அஃபெக்ட் ஆகிட போதும் அப்படின்னு பயங்கரமா பயந்தேன். அப்புறம் ஓகே, என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை, கொஞ்சம் பொறுமையா இரு, பார்த்துக்கலாம். அவங்க அந்த டைம்ல ஃபங்க்ஷன் போயிருந்தாங்க, போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா ஒன்றும் இல்லை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் நெக்ஸ்ட் டே நான் ஆஃபீஸ் போல லீவ் போட்டுட்டு ஹாஸ்பிட்டல் போகணும். இந்த மாதிரி வீங்கி இருக்கு. ஆனால் எனக்கு ஒன் சைடு தான் நல்லா வீங்கி இருந்தது. ஸோ வீங்கி இருந்தோடனே அவங்க என்ன சொன்னாங்கன்னா, டாக்டர் 2 சைடுமே வந்தாதான் மம்ஸு, ஒரு சைடு தான் இல்லை அப்படின்னாங்க. அதுக்குமே எனக்கு பயமா இருந்துச்சு. என்னடா எப்படி சொல்றாங்களே, மம்ஸ் இல்லைன்னா அப்போ வேற என்ன அப்படிங்கிற மாதிரி. அப்புறமா தான் எனக்கு தெரிய வந்துச்சு, ஓகே ஒரு சைடும் மம்ஸ் வரும் அப்படிங்கிறது. என்னால் சாப்பிடவே முடியல, பயங்கர பெயினா இருந்துச்சு. ஒரு 4 நாள் பயங்கரமா கஷ்டப்பட்டேன் சாப்பிட முடியாம. வாயில ஏதாவது வச்சு அசைச்சோம் அப்படின்னாலே, ஏதாவது டேஸ்டா கொஞ்சம் வாயில வச்சோம் அப்படின்னாலே அது பயங்கரமா இங்கெல்லாம் வலிக்க ஆரம்பிக்கும், காதுல எல்லாம் வலிக்க ஆரம்பிச்சுது. 4 நாள் கஷ்டப்பட்டு ஓட்டிட்டு அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா வீக்கம்லாம் எனக்கு கம்மியாக ஆரம்பிச்சிச்சு. இங்க கொஞ்சம் கொஞ்சமா வீக்கம் இங்க இருந்து இப்படி வந்தது இறங்கிட்டு. ஸோ அப்படின்னா அம்மா சொன்னாங்க, அப்போ இந்த மாதிரி தான் வரும், கொஞ்ச நாள் சரியாயிடும், ஒரு 2-3 daysல சரியாயிடும் அப்படின்னாங்க. ஸோ அதே மாதிரி ஓரளவுக்கு சரியாயிடுச்சு. எனக்கு இந்த பயம் மட்டும் இருந்துகிட்டே இருந்துச்சு, ப்ரெக்னென்சி டைமில் எனக்கு மம்ஸ் வந்திருக்கே அப்படிங்கிறது மட்டும். அதை டாக்டர்கிட்ட கேட்டு கிளாரிஃபையும் பண்ணிட்டோம். எனக்கு இந்த மாதிரி மம்ஸ் வந்திருக்கு இந்த டைமில், ப்ரெக்னென்சி டைமில், இதனால பேபிக்கு ஏதாவது அஃபெக்ட் ஆகுமா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு எதுவுமே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன் அப்படின்னா, எனக்கு மம்ஸ் வந்தது பார்த்தீங்கன்னா 26th வீக், அதாவது 6th month அது ஸோ அதனால எந்த பிரச்சனையும் இல்லை, அனாமலி ஸ்கேன்லாம் முடிஞ்சிருச்சு, பேபி நல்லா தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தாச்சு. ஸோ அதனால எந்த பிரச்சனையுமே இல்லை, பாப்பாவுக்கு எந்த விதத்துலையும் இது அஃபெக்ட் ஆகாது அப்படிங்கிறது டாக்டர் கன்ஃபார்ம் பண்ணாங்க. ஒருவேளை மம்ஸ் அந்த ஃபர்ஸ்ட் 3 months இருக்கு இல்லையா, ஸோ அதுக்குள்ளே வந்துருந்துச்சு அப்படின்னா அப்போ பிரச்சனை, அப்போ பேபிக்கு அஃபெக்ட் ஆக நிறைய சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்த 5 monthsக்கு அப்புறமா வந்ததுனால எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை, பேபிக்கு எந்த விதத்துலையும் பாதிப்பு இல்லை அப்படிங்கிறதுனால எனக்கு அப்போதான் கொஞ்சம் நிம்மதியாச்சு. ஸோ நான் நிறைய வீடியோஸும் ரெஃபர் பண்ணேன், இந்த மாதிரி யாருக்காவது ப்ரெக்னென்சியில் யாருக்காவது மம்ஸ் வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி பார்க்கும்போது என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இதே மாதிரி 5 monthsக்கு அப்புறம் ஒருத்தருக்கு அவங்க அதுக்கப்புறம் முடிஞ்சதுக்கப்புறம் திரும்ப அனாமலி ஸ்கேன் பண்ணதா சொல்லியிருந்தாங்க. அதாவது 5th month பண்ண ஸ்கேனு மம்ஸ் சரியானதுக்கு அப்புறமா திரும்ப டாக்டர் பண்ண சொல்லி சஜஸ்ட் பண்ணாங்க அப்படின்ட்டு. பட் எங்கள் டாக்டர் கிட்ட கேட்கும் போது என்ன சொன்னாங்க அப்படின்னா, இல்லை அதெல்லாம் தேவைப்படாது, பேபி சேஃபாக தான் இருப்பாங்க, எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேன்னு விட்டாச்சு. அண்ட் முக்கியமாக இது சரியாகிறதுக்கு நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
இளநீ டெய்லியுமே குடித்தேன். பட் என்ன சொன்னாங்கன்னா அம்மா இப்படி போடும் இல்லையா, சிக்கன் பாக்ஸ் உடம்புல வரும்ல, ஸோ அந்த மாதிரி வந்தால் டெய்லி வந்து இளநீ குடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சில சொன்னாங்க. இதுக்கு வந்து இளநீலாம் டெய்லி எடுத்துக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. கொஞ்சம் ஆயில் வந்து அவாய்ட் பண்ணிட்டேன். அப்படி இருந்துமே ஒரு 3-4 days கழிச்சு தோசைலாம் ஊற்றி சாப்பிட ஆரம்பிச்சா எங்கள் அம்மா திட்டினாங்க, இந்த மாதிரியெல்லாம் ஆயில் எடுத்துக்க கூடாது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் திரும்ப வந்து கட் பண்ணிட்டு இட்லியாக சாப்பிட ஆரம்பித்தேன். அதுதான் வந்து என்னோட மம்ஸ் டைமில் நான் சாப்பிட்டேன், ஃபுட் எடுத்துக்கிட்டேன். நிறைய ஹெல்தி இன்டேக் வந்து நிறைய இருந்துச்சு. ஃப்ரூட்ஸ் நிறைய சாப்பிட்டேன், இளநீ குடித்தேன், கூழ் குடித்தேன், மோர் குடித்தேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆயிலே இல்லாமல் ஃபுட்டெல்லாம் வந்து எடுத்துக்கிட்டேன். தோசையை கட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக வந்து இட்லியில் இறங்கியாச்சு. அதே மாதிரி கஞ்சி தான் வந்து மோஸ்ட் ஆஃப் தி டைம் சாப்பிட்டேன். அப்படி சாப்பிட்டு தான் வந்து நான் சரி பண்ணேன். சுத்தமாக காரமே எடுத்துக்கல. அந்த ஒரு 7-8 daysக்கு வந்து சுத்தமாக காரமே எடுத்துக்கல. இப்படி எடுத்து தான் ஓரளவுக்கு சரியாச்சு. நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 weeks அப்படியே இருக்கும். ஆனால் எனக்கு வந்து கரெக்டாக ஒரு 5 daysலேயே அந்த வீக்கெல்லாம் குறைய ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் தலைக்கு தண்ணி ஊற்றி குளிப்பாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி தண்ணி ஊற்ற ஆரம்பிச்சிட்டேன் நானே. எனக்கு கரெக்டாக ஒரு 9 days 10 daysலேயே கம்ப்ளீட்டாக ஓரளவுக்கு சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். இங்கே மட்டும் இன்னுமே எனக்கு அந்த டபுள் சின் இருக்க மாதிரி தெரியும். ஸோ அது மட்டும்தான் இருக்குது இன்னுமே. ஸோ அதுவும் குறைஞ்சிரும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். இதுக்கப்புறம் நிறைய வேற சாப்பிட்றோம், நிறைய இன்டேக் எடுத்துக்கிறோம் பேபிக்காக. ஸோ மேபி அது அப்படியே இருக்கக்கூட சான்ஸ் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். எஸ், இந்த வீடியோ வந்து ஓரளவுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஒருவேளை யாருக்காவது ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி மம்ஸ் வந்துருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு தெரிஞ்ச யாருக்காவது அப்படி இருக்குது அப்படின்னா ஷேர் பண்ணி விடுங்க. அப்படின்னா வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.